பிரைஸ் லோன் 24th February. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்னவென்றால் ஜெயம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவர் கூட உட்கார்ந்தது போல் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என் கூட உட்காரும்படிக்கு அருளை செய்வேன் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா இங்கே ஜெயம் கொள்கிறவன் கூட உட்காரலான்னு சொல்கிறாரு. ஜெயம்னா யுத்தம், மனுஷங்களோட பண்ணுற யுத்தம் இல்லை, ஆவியில் பண்ணுற யுத்தம். நம்ம ஆவியில் உறுதியாக இருக்கணும். அது நம்ம சாத்தான் கூட போராடும் போதோ ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். எத்தனை தான் பாவம் செய்தாலும் நம்ம விழுறதில்லை, நம்ம மீண்டுமாக எழும்பணும். நம்ம எழும்பும் போது நம்ம ஜெயம் கொள்ளுகிறோம். அதுக்கு தக்க பலன் நம்ம தேவன் தருகிறார். வேதம் வாசிக்கும் போது ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஜெயத்தை அவர் தருகிறார். ஸோ எதை குறித்து கவலைப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நீங்கள் தேவன் மேலே உறுதியாக விசுவாசத்தோடு இருங்க, அவர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து நடத்தும். அவர் உங்கள் கூட இருக்கும்போது ஜெயத்தை பெறுவீர்கள். பை வேர்ட்ஸ் இட்ஸ் ராஜ். ஹேவ் எ விக்டோரியஸ் டே.